ஒவ்வொரு வாரமும் நம்ம வீப்ளே மூவி டைமில் ஒரு படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அப்படி இப்போது சிறப்பாக வந்த படங்களில் வாழை இன்னைக்கு வரையும் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். எஸ், படத்தை பெரிய 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 இயக்குனர்கள்லாம் பாராட்டி மகிழ்ந்திருக்கக்கூடிய தருணமாக தான் இந்த வாழை படம் அமைஞ்சிருக்கு. எஸ், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் கலையரசன், நிகிலா விமல், பொன்வேல் என தமிழ் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தயாரிப்பாளர் சஜி சிவானந்தம், திவ்யா, மாரி செல்வராஜ் இவங்க இணைந்து இந்த படத்தை தயாரித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிறுவனம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ரியல் லைஃப் ஸ்டோரியை எடுத்து வச்சிருக்காங்க. இதில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையில் படம் பட்டி தொட்டி எங்கும் வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் உண்மையான கிராமத்துக்குள்ளேயே நம்ம வாழ்கிற மாதிரி திரையரங்குக்குள்ளே கொண்டு வந்தது சந்தோஷ் நாராயணனுடைய இசை மட்டும்தான். தமிழ் ரசிகர்கள் கண்டு ரசிக்கும் வகையில் ஒரு ஃபீல் குட் படமாக சொல்லலாம். இதில் தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் சூர்யா பிரதமன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நேர்த்தியான சில விஷயங்கள் பண்ணும்பொழுது இப்படி தான் இருக்கணும், இந்த சீனுக்கு அப்புறம் இதுதான் இருக்கணும் அப்படின்றத ஒரு செம டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. இந்த வாழைப்படம் வந்த தருணங்கள்ல இருந்தே நல்லா ஓடிட்டு இருக்கு இப்போ வரையும் தியேட்டர்களில். இந்த படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுத்தது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். தனது இளம் பருவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் தாங்க இந்த படம். இதுல மாரி செல்வராஜ் தான் இதுல உண்மை கதாபாத்திரத்துக்கு உள்ள ஆளு. இதுல சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வர்றாங்க. கிட்டத்தட்ட இதோட கதை 1999 திருநெல்வேலி நகரத்துல மையமாக கொண்டுதான் இந்த வாழை படமே இயங்கி இருக்கு. இந்த படத்துல திருநெல்வேலி நகரத்துக்குள்ள புளியங்குளம் அப்படின்ற கிராமத்துல சேர்ந்த நாயகன் சிவனைந்தனும் தனது தாய் மற்றும் அக்கா திவ்யா துரைசாமி ஆகியோரோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. சிவனைந்தனின் உயிர் நண்பன் தாங்க சேகர். இவங்க ரெண்டு பேருமே பள்ளி பருவத்துல இருந்தே நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. தன்னோட பெற்றோர்கள் பட்ட கடனுக்காக பள்ளி விடுமுறை நாட்கள்ல கூட வாழை தோட்டத்திற்கு போய் வேலை செய்யறாங்க. இப்போ இந்த வாழை தோட்டத்துக்குள்ள வேலை செய்யறது தான் கதையே. இங்க அவங்க ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, இவங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு, அந்த ஊர் மக்கள் சில பேர் இந்த வாழை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது இந்த சின்ன பசங்களும் ஏன் விளையாடாம போய் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றது தான் கதையோடைய இயற்கை தன்மை அமைஞ்சிருக்கு. ஏன் தன்னோட அப்பா அம்மா பட்ட கடனுக்காக இவங்க அந்த வேலையை செஞ்சு அதிலிருந்து வர்ற கூலியை தன்னோட கடன் அடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு நண்பர்களுமே ஒரு நேரத்தில் வேலைக்கு போகிறாங்க, திருப்பி பள்ளிக்கு வராங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான உண்மையான சம்பவமாகவும் இருக்குது. ஆனால் இவங்க மதிப்பெண் எடுக்கிறதுல திறமைசாலியாக வந்திருக்காங்க. படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. படிப்பு ரொம்ப முக்கியம், அந்தளவுக்கு நம்ம வேலையும் முக்கியம். அம்மா அப்பா பட்ட கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமான ரசிகர்கள். ஒருத்தருக்கு சிவனைந்தன் ரஜினி ரசிகராக இருக்காரு, சேகர் கமல் ரசிகராக இருக்காரு. இந்த கிராமத்தில் வாழும் கலையரசன் அந்த ஊர் பெரிய மனுஷனாக இருக்காரு. இதில் ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த ஒரு நபர்கள் இணைந்து சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்னு போராடி இருக்காரு. இங்கே ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவும் பாதிப்பாக உள்ளாக்குச்சு. இதில் யாரெல்லாம் போராடுறாங்க, இந்த போராட்டத்தில் வெற்றி கிடைச்சதா இல்லையா அப்படின்றதா கதையோட நகர்வே. முதல் பகுதியை விட இரண்டாம் பகுதி இன்னும் ரொம்ப சென்டிமெண்ட்டான சீன்கள்லாம் உள்ள செதுக்கியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். இதில் பள்ளி விடுமுறை தினத்தில் சிவனைந்தன் வேலைக்கு போகாமல் வேறொரு இடத்திற்கு போகிறாருங்க. அங்கே போகும்போது அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஊரில் மாடு ஒன்று காணாமல் போகுது. அந்த மாடு காணாமல் போகிற சம்பவம் அந்த ஊர் கிராமத்து மக்களையே ரொம்ப பரிதாபத்துக்குள்ளாக்குது. இதற்கு பின்பாடு என்ன நடக்குது, என்ன நடந்தது, யாரால் இந்த மாடு கடத்தப்பட்டுச்சு, இது கடத்தப்பட்டுச்சா இல்லையா, இல்லை மாடு வேறங்கி போயிடுச்சா, ஸோ இந்த மாடை வச்சு ஒரு சில கதைகள் மூவ் ஆகுது. ஆனால் ஒரு விஷயமே எப்படி எல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில எதிர்வினைகள்லாம் இந்த கதையில் நடக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு கதையாகவும் அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் 8.8 கொடுக்கலாம். இப்போ இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இயக்குனர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீப்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.